ஒரு காலத்துல ஒரு வியாபாரி வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவருக்கு 2 மகன்கள். அவங்க 2 பேரும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வியாபாரி எவ்வளவு முயற்சி செஞ்சும் அவங்கள ஒண்ணு சேர்க்க முடியல. ஒரு நாள் அந்த வியாபாரி 2 மகன்களையும் கூப்பிட்டாரு. உங்களுக்கு ஒரு போட்டி. இந்த கரும்பு கட்டை பிரிச்சு எல்லா கரும்பையும் 2ஆ உடைக்கணும்னு சொன்னாரு. இதை கேட்ட 2 பேரும் வேக வேகமா உடைக்க ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் ரொம்ப சுலபமா அந்த கரும்புங்களை உடைச்சாங்க. உடைச்சு முடிச்சு அவங்களுக்குள்ள யார் பலசாலின்னு மீண்டும் சண்டை வந்துச்சு. இதை பார்த்து அந்த வியாபாரி போட்டி இன்னும் முடியல. இப்ப அந்த கரும்பு கட்டை பிரிக்காம யாரு முழுசா உடைக்க முடியும்னு கேட்டாரு. 2 மகன்களும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. கரும்பு பிரிச்சு உடைக்க வேகமா உடைக்க முடிஞ்சது. ஆனா இப்போ முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்பதான் அந்த வியாபாரி பேச ஆரம்பிச்சாரு. பாத்தீங்களா, நீங்களும் இந்த கரும்பு மாதிரி தான் தனித்தனியா இருந்தீங்கன்னா உடைஞ்சு போயிடுவீங்க. ஆனா மொத்தமா கட்டா இருந்தீங்கன்னா உடையாம பலமா இருப்பீங்க. ஒற்றுமையே பலம்னு சொல்லி 2 மகன்களையும் ஒன்னா நட்பா இருக்க சொன்னாரு. இதை கேட்ட அந்த 2 பேரும் இத்தனை நாளா தனித்தனியா இருந்ததை நினைச்சு வருத்தப்பட்டாங்க. நீதி, ஒற்றுமையே பலம்.